வணக்கம். 4 பேருக்கு நல்லதுன்னா எதுவுமே தப்பு இல்லை இல்லையா? ஸோ இதை நான் உங்களுக்கு மெசேஜாக சொல்ல, எனக்கு நானே சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த வாரம் 3க்கும் அதிகமான படங்கள் ரிலீஸ் ஆகிறதுனால ஏதாவது ஒரு படத்தை சீக்கிரமாக பார்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்ச மாதிரியே முஃபாசா, அதாவது இந்த லயன் கிங் படத்தோடைய சீக்குவல் என்கிற ப்ரீக்குவல், இந்த அடுத்த பாட்டை வியாழக்கிழமை அன்றைக்கே ப்ரீமியரில் பார்த்தலாம் அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் வந்துச்சு. ஆனால் அதில் ட்விஸ்ட் என்ன அப்படின்னா தமிழ். எஸ், தமிழ் டப்பிங் வெர்ஷனுக்கு சென்னையில் பிரசன்ட் மீடியாவுக்கு ஒரு ப்ரீமியர் ஷோ அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப யோசிச்சு பார்த்தேன், சரி நம்ம சேனலில் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸுக்கு சீக்கிரமாக ரிவ்யூ வரணும் அப்படின்னா எதுவுமே தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு வந்துட்டேன். படம் ஐமேக்ஸில் மட்டும்தான் ஃபுல் ஸ்க்ரீனில் வரும் போல இருக்குது. ஏன்னா நார்மல் வெர்ஷனில் பக்கத்தில் 2 பக்கம் இந்த பிளாக் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ யாருமே கேட்காத இந்த முஃபாசாவுடைய வரலாறு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்துங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முஃபாசா லயன் கிங் படம் முடியும் போது காட்டுக்கே ராஜாவான சிம்பாவுக்கு இப்போ கியாராங்கிற ஒரு பெண் சிங்க குட்டி இருக்குது. இன்னொரு குட்டியும் பிறக்க போகுது. ஸோ கியாராவை டிமோன் அண்ட் பும்பான்னு தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸை பார்த்து சொல்லி விட்டுட்டு தன்னுடைய வைஃப் நாலா கூட இருக்க சிம்பா போயிடுது. அப்போ ரஃபிகிங்கிற அந்த குரங்கு பபூன் இருக்கு இல்லையா, அது கியாரா கிட்ட வந்து கியாராவுடைய தாத்தா முஃபாசாவை பற்றி ஒரு கதை சொல்ல ஆரம்பிக்குது. முஃபாசா யாரு, அது எப்படி இந்த காட்டுக்கே ராஜாவாச்சு, முஃபாசாவுடைய பரம எதிரியான அந்த ஸ்கார் அப்படிங்கிறது யாரு, அது ஏன் எதிரியாக மாறிச்சு, ரஃபிகியும் முஃபாசாவும் எப்படி ஃப்ரெண்ட்ஸாக மாறினாங்க, இந்த முன்கதையெல்லாம் சேர்ந்து தான் இந்த முஃபாசா. முதல் விஷயம் சொல்லிடுறேன், தமிழ் டப்பிங் நீட்டாகவே இருந்துச்சு. லீட் கேரக்டர் முஃபாசாவுக்கு அர்ஜுன் தாஸ் குரல் கொடுத்துருக்காரு, நல்லா பக்காவாக இருக்குது. ஆனால் டப்பிங்கில் ஸ்கோர் பண்ணது என்ன பொறுத்த வரைக்கும் டாக்காங்கிற கேரக்டருக்கு குரல் கொடுத்துருக்காரு அசோக் செல்வன் தான். ரொம்ப நேரம் அவர் தானே கண்டுபிடிக்க முடியல. செம்மையான வாய்ஸ் ஆக்டிங், செம்ம மாடுலேஷன், சூப்பராக பண்ணியிருந்தாரு. டிமோன் அண்ட் பும்பாவுக்கு குரல் கொடுத்துருக்கிற சிங்கம் புலி அண்ட் ரோபோ சங்கர் அங்கங்கே ஒன்லைனர்ஸ் டெலிவரி பண்ணுற விதத்தில் நம்மளை சிரிக்க வைக்கிறாங்க. ரஃபிகிக்கு விடிவி கணேஷ் குரல் ஆரம்பத்தில் ஃபிலாசபிலாம் பேசும்போது கொஞ்சம் காமெடியாக தெரிஞ்சாலும் போக போக செட் ஆயிடுது. நிழல் ரவி நாசருடைய குரல்களுமே கூட பெர்ஃபெக்ட். போட்டோ ரியலிஸ்டிக் அனிமேஷன்ல திரும்பவும் வாயை பழக்க வச்சிருக்காங்க டிஸ்னி அனிமேட்டர்ஸ். கேரக்டர்ஸை தாண்டி இந்த படத்தில் லேண்ட்ஸ்கேப்பாகவே நிறைய வெரைட்டி இருக்குது. ஒவ்வொன்றையும் பார்த்து சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த பாடி மவுண்ட் கேமரா மாதிரிலாம் ஷார்ட்லாம் யோசிச்சு அதை எக்ஸிக்யூட் பண்ண விதம் அட்டகாசம். யானைகளுடைய ஸ்டாம்பீட் சீன், பனிமலை டிராவல், முன்னாடி பின்னாடி சீம்லெஸ்ஸாக போயிட்டு வந்த விதம்னு எடிட்டிங் சிறப்பாகவே இருந்தது. பாட்டெல்லாம் டியூனாக நல்லா இருந்தாலும் தமிழில் லிரிக்கெல்லாம் கொஞ்சம் சுமாராக தான் இருந்துச்சு. சில இடங்கள் ஏன் இங்கே பாட்டு வருது அப்படிங்கிற மாதிரி கூட ஃபீல் ஆச்சு. சில லிரிக்ஸ் எல்லாம் செம்ம காமெடியாக கூட இருந்துச்சு. ஷேக்ஸ்பியர் எழுதின ஹேம்லெட் கதையுடைய தழுவல் தான் ஃபர்ஸ்ட் பார்ட் லயன் கிங். இந்த முஃபாசா அந்த ஹேம்லெட்டோட சேர்த்து இன்னும் பலதரப்பட்ட எபிக் படங்கள்லேருந்து இன்ஸ்பயர் ஆன மாதிரி தான் இதோடைய ஸ்டோரி லைனே இருக்கு. முதல்ல வர பெரிய ஃப்ளட், முஃபாசா தொலைஞ்சு போகிறது, டாக்காவோட உருவாகிற நட்பு, டாக்கா அப்பா கேரக்டரோட எதிர்ப்புன்னு சுவாரஸ்யமாகவே கதை நகருது. வில்லன் கேரக்டர்ஸாக வர சிங்கங்கள், முஃபாசாவும் டாக்காவும் அதுங்க ஜேர்னியில் மீட் பண்ணுற மற்ற கேரக்டர்ஸ், ரஃபிகி கேரக்டரோடைய அறிமுகம், சராபியை இம்ப்ரெஸ் பண்ண டாக்கா பண்ணுற ஐடியான்னு இந்த சீன்லாம் பக்கா டெம்ப்ளேட்டாக இருந்தாலும் ரசிக்கும்படி தான் இருந்துச்சு. பட் லயன் கிங் மாதிரியான ஒரு படத்துக்கு சீக்வல் வேணுமா? அந்த படத்தில் நம்மளுக்கு என்ன இன்கம்ப்ளீட்டாக இருந்துச்சுன்னு இப்போ ஒரு சீக்வல் தேவைப்படுது. அதுவும் சீக்வல் கிடையாது, ப்ரீக்வல் தான். முஃபாசா கேரக்டர் என்னாச்சுன்னு ஒரிஜினல் படம் பார்த்தவங்க எல்லாருக்குமே தெரியும். அதோடைய எஸ்டிடி என்ன, ஜாகிரஃபி என்ன, ஸ்கார்னு பேர் வந்த காரணம் என்னன்னு நிறைய சொல்கிறாங்க படத்தில். இதெல்லாம் யாரா உங்ககிட்ட கேட்டான்னு வடிவேல் ஸ்டைலில் கேட்குற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ இந்த சீக்வலோடைய அவசியத்தை நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இந்த படத்தை நீங்கள் என்ஜாய் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஓவராலாகவே ரொம்ப சிம்பிளிஃபைடான, ரொம்ப ஃபெமிலியரான, ஏஜ் ஓல்டு ஸ்டோரியாகவே இருக்கிறது அடுத்த பிரச்சனை. ஸோ இங்கேருந்து இங்கே அடுத்தது இங்கே இப்போ இங்கே ஒரு ட்விஸ்ட்னு எல்லாத்தையுமே நீங்கள் சொல்லிடலாம். வில்லன்னு ஒரு சிங்கத்தை காட்டுறாங்க, அது முஃபாசாவை தேடி வரதுக்கான காரணம் அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லப்படுது. பட் அதை ஒரு சீனாக பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகமே இல்லை. தமிழ் வெர்ஷனில் சென்சாரில் அது கட் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிறதும் புரியல. ஸோ அந்த வில்லன் கேரக்டர்ஸோடைய பர்பஸே சும்மா நேம் சேக்காக தான் இருந்துச்சு. கிளைமேக்ஸில் நடக்கிற அந்த வனவிலங்குகளுடைய புரட்சியுமே கூட ரொம்ப கண்ட்ரைவ்டான சிச்சுவேஷனாக தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. மொத்தத்தில் இந்த முஃபாசா த லயன் கிங் கண்டிப்பாக ஒரு தேவையில்லாத ஆடி தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அதை பெருசாக நீங்கள் மைண்ட் பண்ணிக்காமல் பார்த்தீங்கன்னா படம் பெருசாக போர் அடிக்காதுன்னு தான் நான் சொல்லுவேன். 3D எப்படி இருக்குன்னு தெரியல, நான் பார்த்தது 2D வெர்ஷன் ரொம்ப டல்லான பலாசோ ப்ரொடக்ஷன்லேயே நல்லா தான் இருந்துச்சு. கண்டிப்பாக குழந்தைங்க என்ஜாய் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய நம்பிக்கை. நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு, உங்கள் வீட்டு பசங்க எப்படி என்ஜாய் பண்ணாங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, ஹக்கூனா மட்டாட்டா என்ன ஒரு தத்துவண்டா. இல்ல இந்த பாட்டை நம்ம தொடர்ந்து 6 வருஷமா பாடிட்டு இருக்கோம். ஆமா, அதுக்கு என்ன இப்போ இந்த வாட்டி புதுசா ட்ரை பண்ணுவோம்.